கோடி மட்டுமே ஒதுக்கி இருக்கிறார்கள். இது தமிழ் மொழியை புறக்கணிப்பது என்று நாங்கள் கருதுகின்றோம். தமிழ் மொழியை மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மொழிகளையும் புறக்கணித்துவிட்டு சமஸ்கிருதம் மட்டும்தான் எதிர்காலத்தில் இந்தியாவின் மொழியாக இருக்க வேண்டும் என்று இந்தியாவுடைய பிரதம அமைச்சர் நரேந்திர மோடி கருதுகிறார். இதை முறியடிப்பது எங்கள் நோக்கம். அனைத்து மொழிகளுக்கும், தமிழ் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மொழிகளுக்கும், இந்தியாவை அடிப்படையாக கொண்டு தாய்மொழியாக கொண்டு இருக்கின்ற அனைத்து மொழிகளுக்கும் சரிசமமாக நிதி ஒதுக்க வேண்டும். எந்த தாய்மொழி பேசுகின்ற மக்கள் தொகையினுடைய எண்ணிக்கைக்கு தகுந்தவாறு அந்தந்த மொழிக்கு நீங்கள் நிதி ஒதுக்கி அந்தந்த மொழிகளினுடைய வளர்ச்சிக்கு மத்திய அரசாங்கம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து நாங்கள் இந்த பிரச்சனையை கோவையிலே தொடங்கி இருக்கின்றோம். இது கோவைக்கான செய்தி மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கான செய்தி மட்டுமல்ல, அகில இந்தியாவிற்கான செய்தியை கோவையிலே இருந்து நாங்கள் தருகின்றோம். ஏனென்றால் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மொழிகளும் புறக்கணிக்கப்படுகிறது என்ற தகவலை நாங்கள் இந்த நாட்டிற்கு சொல்லியாக வேண்டும். அதை மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் இன்றைக்கு தொடங்கியிருக்கிறோம். முதல் கட்டமாக எவ்வளவு கார்டு அனுப்புறீங்க? முதல் கட்டமாக இன்றைக்கு 1000 தபால் அட்டைகளை அனுப்புவதாக இருக்கின்றோம். தொடர்ந்து மக்களிடத்திலே கையெழுத்து பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு இப்போது தபால் நிலையத்திலே அதை அனுப்ப இருக்கின்றோம். தமிழகம் முழுவதும் இந்த அட்ரஸ் வாங்குறீங்களா நீங்கள்? எல்லா இடங்களிலும் கல்லூரி மாணவர்களிடத்தில், பொதுமக்களிடத்தில், எல்லா பகுதிகளிலும் சென்று எங்கள் இயக்கத்தை விரிவுபடுத்துவோம். மொழி காப்பதற்காக எங்களுடைய போராட்டம் நிச்சயமாக தொடரும். பிஜேபி அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழகம், தமிழ் வழி பல்கலைக்கழகங்கள் வந்து அதிகப்படுத்தாதனால தான் நிதி ஒதுக்க முடியல, அதிகப்படுத்தல நிதி ஒதுக்கணும்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன? அண்ணாமலை ஒரு பிரச்சனை அப்படியே மனமாய்த்து பேசிட்டு போயிடுவார். நாங்கள் கேட்குறது எதுன்னு கேட்டால், சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு எவ்வளோ ஃபண்ட் ஒதுக்கியிருக்காங்கிறது தான். ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பல்கலைக்கழகங்கள், பல்வேறு கல்லூரிகள் இருக்குது. அந்த கல்லூரிகளுக்கு யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் யூஜிசி பணம் அனுப்புது. அதெல்லாம் நாங்கள் பற்றி பேசல. இது மட்டும் இல்லை, இந்தியா முழுசும் அந்தந்த மாநிலத்திலே சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது. அந்த பல்கலைக்கழகங்களுக்கு மத்திய அரசு நிதி கொடுக்கிறது. அதையை பற்றி நாங்கள் பேசல. நாங்கள் பேசுறது மத்திய அரசினுடைய நேரடி கண்காணிப்பிலே இருக்கின்ற மத்திய பல்கலைக்கழகங்கள். இதில் மாநில அரசு சம்பந்தம் கிடையாது, யூனிவர்சிட்டி சம்பந்தம் கிடையாது. நேரடியாக மத்திய அரசாங்கம் நிதி ஒதுக்கிறார்கள். அந்த மத்திய அரசாங்கம் நேரடியாக நிதி ஒதுக்குகின்ற அந்த பல்கலைக்கழகங்களிலே வித்தியாசம் பார்க்குறாங்க. இப்போ ஐஐடின்னு சொன்னால் அந்த ஐஐடிக்கு நிதி ஒதுக்கிறது மத்திய அரசாங்கம். இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டுக்கு, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு நிதி ஒதுக்கிறது மத்திய அரசாங்கம். நாங்கள் இருக்கக்கூடிய ஸ்டேட் யூனிவர்சிட்டி பற்றியெல்லாம் நாங்கள் பேசவே இல்லை. ஸ்டேட் யூனிவர்சிட்டி பற்றி பேசி கோயம்புத்தூரில் குழப்பிட்டு போயிருக்கார் அண்ணாமலை. நான் கேட்குறது என்னன்னு கேட்டால், 1960 இந்தியாவில் ஹிந்திக்கான கல்வி நிறுவனம், ஹிந்தி வளர்ச்சிக்கான கல்வி நிறுவனம் தொடங்கப்பட்டுச்சு டெல்லியில். ஹிந்தி டைரக்டரேட் 1960 ஹிந்தி இன்ஸ்டிடியூஷன் ஆக்ராவில் தொடங்கப்பட்டுச்சு. இந்த சமஸ்கிருத மொழிக்கான பல்கலைக்கழகம் தொடங்கப்படுவதற்கு முன்பாகவே இந்தி வளர்ச்சிக்கான கல்வி நிறுவனம் தொடங்கப்பட்டுச்சு. அந்த இந்தி வளர்ச்சி கல்வி நிறுவனத்திற்கு மத்திய அரசாங்கம் ஒதுக்கிய நிதி 646 கோடி. எத்தனை மக்கள் பேசுகிறான்? 52 கோடி மக்கள் பேசுகின்ற அந்த இந்தி மொழி வளர்ச்சிக்கு 646 கோடி. ஆனால் 24,821 பேர் பேசுகின்ற சமஸ்கிருத மொழிக்கு 2,869 கோடி. அப்போ இந்தியை விட பல மடங்கு, 4 மடங்கு, 5 மடங்கு சமஸ்கிருதத்தை வளர்த்துறதுக்கு மத்திய அரசாங்கம் முடிவு பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, இந்தியே வேண்டாம், தமிழ் வேண்டாம், தெலுங்கு வேண்டாம், பெங்காலி வேண்டாம், எதிர்காலத்தில் சமஸ்கிருதம் மட்டும் போதுன்னு மத்திய அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்காங்க. அண்ணாமலை நேருக்கு நேரம் வர சொல்லுங்க, நான் பேசுகிறேன், கேள்வி கேட்குறேன். யாருக்கு போகுது? எனக்கு வர செகண்ட் இப்படி வருங்க படங்க. யாருக்கு போடுறோம், யாருக்கு? ஓகே, போதும். சரி